கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆகப்பெரிய பாக்கியம் இந்த பெண்களுக்கு செய்திருக்கக்கூடிய பாக்கியம்தான் இந்த இஸ்லாத்துடைய பாக்கியம். உலகத்துல இமாம்கள் உருவாகியது, உலகத்துல மிகப்பெரிய ஆலிம்கள் உருவாகியது, எல்லாத்துடைய பின்னணியும் பெண்கள் தான். எல்லாத்துடைய பின்னணியும் பெண்கள். துஹ்ஃபே தாலிபாத் ஒரு முஅல்லிமாத்துங்கிற கிதாப்ல எழுதுறான், ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி அஜ்மீர்ல வாழ்ந்த மிகப்பெரிய அல்லாமா. அவருடைய ஒரு பிரயாணத்துல 70,000 இந்துக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்களாம். 12,000 பாவம் செய்த முஸ்லிம்கள் தௌபா செய்தார் ஒரு பிரயாணம். இன்னைக்கு நாங்க 70 வருஷம் உலகத்துல வாழ்றோம், எங்களால ஒத்த இஸ்லாத்தை விளங்கல். 50 வருஷம் 40 வருஷம் வாழ்றோம், எத்தனை பேர்த்த போய் அல்லாஹ் பத்தி நாங்க சொல்லியிருக்கோம். எங்க கூட்டாளி, எங்க குடும்பம், எங்க நண்பர்கள், எங்க வீட்டுக்குள்ள எத்தனை பேர் கொள்கை இல்லாம இருக்கான். பாப்பா இருந்தா போற, பாப்பா இல்லாட்டி தூங்குற, அம்மாவும் பாவம் தூங்கட்டுமே புள்ள. எல்லாம் கண்ணை மூடினா தான் விளங்கும், இங்க ஒன்றும் விளங்க. எல்லாம் கண்ணை மூடும் வரைக்கும் ஒரு பிரயாணத்தில் 70,000 பேர் இஸ்லாத்தை கபூல் செய்வதாக இருந்தால் எப்படியான பிரயாணமாயிருக்கும் அது? எப்படியான பிரயாணம்? சந்தோஷம் தாங்க முடியாமல் ஓடி வந்து சொன்னாராம் தாயிடம், அம்மா எனக்கு இப்படி ஒரு செய்தி. தாய் பெருசா கணக்கெடுக்கிறது. நான் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க கணக்கெடுக்காம இருக்கிறீங்க. சொன்னாவா, மகனே இது உன்னுடைய கட்டித்தனம் அல்ல. நீ கை குழந்தையாக இருக்கும் போது உனக்கு பால் தரக்கூடிய நேரத்துல ஒரு தரம் கூட நான் துவா செய்யாமல் பால் தந்தது கிடையாது. யா அல்லாஹ், என்னுடைய குழந்தையை வைத்து நீ தீன ஹயாத்தாக்குவாயா. இன்றைக்கு அல்லாஹ் ஒன்ன வச்சு தீன ஹயாத்தாக்கு. இன்றைக்கு எடுத்தெடுப்புல அப்படி போவாய் இப்படி போவாய் அந்த பிள்ளைக்கு பதுவா செஞ்சா அந்த பிள்ளை அப்படித்தான் போகும். அதெல்லாம் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தியை விடுவோமே. இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய இமாம், முழு உலக பெண்களுக்கும் உதாரணம். இமாம் சுதைஸ் மக்காவுடைய முசல்லாவை 42 வருஷமா ஆட்சி செய்கிறார். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, ஒரு பள்ளிவாசல்ல 10 வருஷம் இமாமா இருந்தா சும்மாவே சொர்க்கம் கிடைக்கும். பள்ளிவாசல்ல 10 வருஷம் இமாம செஞ்சு மோதினா இருந்தா, மோதினையும் சேர்த்துக்கொள்ளணும், மோதினாவோ இமாமாவோ இருந்தா இவங்க படுத்துற பாட்டுக்கும் கொடுக்குற சம்பளத்துக்கும் சும்மாவே சொர்க்கம் கிடைச்சு. பள்ளியில வரக்கூடிய திண்ணை தோழர்களுக்கு மண்டைக்கு சப்ஜெக்ட் இல்லாட்டி இமாம் தான் சப்ஜெக்ட். ஒரு நிமிஷம் பிந்தினார், அவரும் பாத்ரூம் போகணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையே, அவர் சொர்க்கத்துல வாழலையே, அவரும் பாத்ரூம் போவார். அவருக்கும் தேவைகள் இருக்கு, அவருக்கும் பெட்ஸ் போகும், அவருக்கும் செயின் கொஞ்சம் கலரும், அவருக்கும் காய்ச்சல் வரும். ஒரு நிமிஷம் ஆயினா சரி முழு தலையும் இப்படி திரும்பும், ரொபோட தலை மாதிரி.